ஸோ கைஸ், வெல்கம் பேக். வண்டி ஏதாச்சும் பலபலன்னு தெரியுதான்னு மட்டும் ஃபஸ்ட் எடுத்தோன்னே சொல்லுங்கள். ஸோ நான் ரொம்ப நாளாக என் பக்கெட் லிஸ்ட்டில் பெண்டிங்கில் இருந்த ஒர்க்கை முடிச்சிட்டேன். அது என்னன்னா செராமிக் கோட்டிங். ஸோ வண்டி எடுத்த உடனே போடணும்னு நினச்சிட்டு இருந்த விஷயத்தில் அது ஒரு முக்கியமான ஒன்று. ஸோ அது நான் எங்கே போட்டேன்னா 3M கார் கேரில் தான் போட்டேன். அது நிறைய சிட்டிஸில் இருக்குது. நான் இங்கே மதுரையில் போட்டேன். ஸோ நான் ஏன் செராமிக் போட்டேன்றது அதெல்லாமே கொஞ்சம் நான் டீட்டெயிலாக வண்டியை நிப்பாட்டிட்டு சொல்லவா? அப்புறம் எப்படி வந்திருக்கு, அதோட காஸ்ட் என்ன, ஏன் பிபிஎஃப் போடலை, ஏன்னா நான் பிபிஎஃப்க்கு தான் ரொம்ப ட்ரை பண்ணேன், அதனால் போட முடியல. அண்ட் தென் ஹியர் மதுரையில் மல்டிபிள் ஆப்ஷன்ஸும் எனக்கு பெருசாக இல்லை. சென்னையிலையோ கோயம்புத்தூர்லேயோ இருக்கிற மாதிரி எனக்கு ஆப்ஷன்ஸ் இல்லை. நம்பர் ஆஃப் ஸ்டோர்ஸுமே கம்மி தான் எனக்கு. அண்ட் தென் இந்த ஆங்கிள் எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்த மவுண்ட் உடஞ்சிருச்சு. இப்போது வேறு மவுண்ட் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் ரொம்ப ஹைட்டாக இருந்தால் சொல்லுங்கள், நானும் வீடியோ அவுட்புட்டில் பார்த்தா தான் தெரியும். இது ஓகேனா இதில் கண்டினியூ பண்ணலாம், இல்லாட்டி நான் வேறு ஏதாச்சும் தான் அதை யோசிக்கணும். ஏன்னா இப்போதைக்கு வேறு மவுண்ட் என்கிட்ட எதுவும் இல்லை. ஸோ நான் டைரெக்டாக வண்டியை நிப்பாட்டிட்டு காட்டுறேன். மழை வேறு எப்போ பெய்யுமோன்னு தெரில, க்ரௌடியாகவே இருக்குது. பார்ப்போம், இன்றைக்கும் மழை பெய்யாமல் இருந்தால் ஓகே, வீடு போகிற வரைக்கும். நடு ரோட்டில் அப்படியே நிற்கிறாரு. ஐ திங்க் தூரிகா தான். அப்புறம் ஸோ கைஸ், செராமிக் கோட் பண்ணதுக்கப்புறம் வண்டி இப்படி தான் இருக்குது. ஸோ நான் எங்கெங்கே செராமிக் கோட்டிங் போட்டேன்னு சொல்லிடுறேன். நான் போட்ட இடம் வந்து இந்த ரெட் கலர் பார்ட் எல்லாமே, அதாவது இந்த டேங்க் ஃபுல்லாக, அப்புறம் இந்த சைடு பேனல் 2 பேனல், அதுக்கப்புறம் இந்த ஃப்ரண்ட் மட்கார்டு இந்த சின்ன ரெட் போர்ஷன் மட்டும். அதுக்கப்புறம் இங்கே போட நான் சொன்னேன், அவங்க போட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன், நான் நாட் ஷுர். அப்புறம் இது நான் சொன்னேன், இந்த பார்ட் வந்து இது ஸ்டிக்கருன்றதுனால அவ்வளோ ஒட்டாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அது ஒன்றும் இல்லை, பேஷ் பிளேட் தான், ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஸோ நான் ஏன் செராமிக் கோட்டிங் போட்டேன்னா, ஃபஸ்ட்லி எனக்கு வண்டி வந்து கொஞ்சம் அப்பீலிங்காக இருக்கணும். எனக்கு பிடிச்சி நான் எடுத்த கலர் இது ரெட் கலரு. நான் மேட் போகாத காரணமே ஒன் ஆஃப் த ரீசன் அதுதான். அதே இது கிளாஸி பிளாக்காக இருந்துச்சுன்னா கூட நான் அந்த கலர் நான் ப்ரிஃபர் பண்ணியிருப்பேன். எனக்கு மேட்டில் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதனால தான் நான் இந்த கிளாஸ் ரெட்டை சூஸ் பண்ணேன். ஸோ அண்ட் தென் எனக்கு எவ்வளோ காஸ்ட் ஆச்சு, எனக்கு வந்து நான் 3Mல போட்டேன், ஆல்ரெடி சொன்ன மாதிரி. எனக்கு 3000
₹540 ஆச்சு. இதில் என்னென்ன இன்க்ளூடட்னா அவங்க 2 சர்வீஸ் ஐ மீன் நெக்ஸ்ட்டு செகண்ட் அண்ட் தேர்ட் வந்து உங்களுக்கு வந்து ஆக்சுவலி செராமிக் கோட்டிங்க்கு டாப்அப் ரெக்வயர்டு ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்கு அப்புறம். ஸோ அந்த செகண்ட் அண்ட் தேர்ட் டாப்அப் வந்து அவங்க ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவாங்க காம்ப்ளிமெண்ட்ரியாக. அந்த 3540 அது கவர் ஆகிடும். அதுக்கப்புறம் அதோட இன்டர்வல் என்னென்னா அது வித்தின் 1 இயர் இயர்க்குள்ளே நம்ம பண்ணணும். அதோட இன்டர்வல் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம நம்பர் ஆஃப் வாட்டர் வாஷஸ் அதிகமாக யூஸ் பண்ண அந்த மேலே போட்டிருக்க கிளாஸி லேயர் வந்து குறைய அதுக்கப்புறம் நம்ம டாப்அப் பண்ண வேண்டிய தேவை வரும் அப்படின்றாங்க. ஸோ இதில் போட்டிருக்கிறது வந்து 2 லேயர் ஆஃப் செராமிக் கோட்டிங்கு. ஃபஸ்ட்டு அவங்க பண்ணது என்னென்னா, நான் கொடுக்கும்போது செம்ம டர்ட்டு வண்டி ஃபுல்லாகவே செம்ம அழுக்கு, என்டையர் பார்ட்டு கீழே ஃபுல்லாக செம்ம சகதி சேது தான். கம்ப்ளீட்டாக அவங்க ஃபஸ்ட்டு ஒரு வாட்டர் வாஷு, செகண்ட் வந்து அந்த ரப்பிங் மெட்டீரியல்ஸை வச்சு ஃபஸ்ட்டு ஒரு ரப் பண்ணிடுறாங்க. அதுக்கடுத்து சின்ன அந்த ஸ்க்ராச்சஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு பேஸ் கோட் மாதிரி பாலிஷ் கொடுக்குறாங்க. அண்ட் தென் ஃபைனலாக செராமிக் கோட்டிங் அப்ளை பண்ணுறாங்க. அதுக்கு அவங்க எடுத்துக்கிறாங்க மோர் தென் ஒரு கண்டிப்பாக 24 ஹவர்ஸ்க்கு மேலே எடுத்துக்குவாங்க யூஸ்வலாக செராமிக் கோட்டிங் பண்ணும்போது. ஸோ எனக்கு வந்து ஒரு 1.5 நாள் கிட்ட ஆச்சு. நான் சாட்டர்டே காலையில் கொடுத்தேன். சாட்டர்டே காலையினா ஒரு 12 மணிக்கிட்ட கொடுத்தேன். நெக்ஸ்ட் டே சண்டே ஈவினிங் எனக்கு கொடுத்துட்டாங்க. ஸோ அண்ட் தென் நான் ஏன் 3M ப்ரிஃபர் பண்ணேன்னா, மதுரையில் பேசிக்காக இருக்கிறது வந்து ஒரு 2-3 செராமிக் கோட்டிங் பண்ணுற இடம் தான், சென்டர்ஸ் தான். 3M ஏன் நான் பெட்டராக ப்ரிஃபர் பண்ணுறது காரணம் வந்து, சப்போஸ் நான் இங்கே இப்போ மதுரையில் இருக்கேன், ஃப்யூச்சரில் சென்னை எங்கேயாச்சும் போனாலுமே நான் செகண்ட் அண்ட் தேர்ட் வந்து நான் அங்கே பண்ணிக்கலாம். நான் ஒரு தடவையும் இங்கே தான் இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு அண்ட் தென் இது டாமினார்ன்றதுனால அவங்களுக்கு டைம் கன்சம்ப்ஷன் கம்மியாக இருந்துச்சு. ஏன்னா மெட்டீரியலுமே கம்மி தானே, பார்ட்ஸுமே கம்மி. ஸோ அதனால் ஒன்று அவங்களுக்கும் டைம் அதிகமாக எடுத்துக்கலை. அண்ட் தென் என்னோடய அட்வைஸ் என்னென்னா, முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பிபிஎஃப் போடுறது தான். நானுமே பிபிஎஃப் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரை பண்ணேன் மதுரையில். என்னால் பிபிஎஃப் இங்கே போட முடியலை. ஏன்னா டாமினருக்கு அவங்க போட முடியாதுன்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி எட்ஜஸ் எல்லாம் இருக்கும்போது பிபிஎஃப்லால் அவங்களால கட் பண்ண முடியாது. கட் பண்ணால் அவங்க அந்த ஃபினிஷிங் வராது அப்படின்றாங்க. அதுக்கு மேலே பிபிஎஃப் அங்கே ஒட்டணும்னாலும் அப்படியே ட்ரை பண்ணாலுமே இந்த லோகோ, இந்த டேங்க் பேட்லாம் எடுக்கணும் அப்படின்றாங்க. டேங்க் பேட் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கு இந்த லோகோ எடுக்கிறதுல அவ்வளோவா ஒரு விருப்பம் இல்லை. அதுவும் சரி, இந்த இதுவும் சரி. ஃபஸ்ட் எடுத்தோடனே மேனுஃபேக்சரிங் யூனிட்லேயே ஒட்டினதுனா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு ஒரு நம்பிக்கை. ஸோ டாமினருக்கு அவங்க போட முடியாதுன்ட்டாங்க. அண்ட் தென் முக்கியமான விஷயம், செராமிக் கோட்டிங் 100% ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டன்ட் கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு கைண்ட் ஆஃப் பியூட்டிஃபிகேஷன் ப்ராசஸ் மாதிரி தான். உங்கள் வண்டி கொஞ்சம் கிளாஸியாக தெரியும், கொஞ்சம் நல்லா ஷைனிங்காக இருக்கும். சப்போஸ் மழை பெஞ்சாலோ அழுக்கு படிஞ்சிச்சுனாலும் நீங்கள் ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத் எடுத்து லேசாக தொடச்சிட்டா கூட அது போயிடும். அதே இது பிபிஎஃப்னால் உங்களுக்கு ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். சப்போஸ் ஸ்க்ராட்ச் விழுந்தாலுமே அது செல்ஃப் ஹீல் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ராட்ச் வெளியே தெரியாது. உங்களோட பாடி பார்ட்டை அதை அஃபெக்ட் பண்ணாது, வண்டியோட டேங்க்கையோ சரி மற்ற பார்ட்ஸோ. ஸோ வேணால் நான் லொக்கேஷன் வேணால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். மேபி கவர் பண்ணாத விஷயம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ தட்ஸ் இட் கைஸ். ஐ திங்க் மோஸ்ட்டாக சொல்லிட்டேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.